நிவின் பாலி விரைவில் கைது வெளியானது முக்கிய ஆதாரம். புது ட்விஸ்ட், சூடு பிடிக்கும் விசாரணை என்ன அப்படிங்கறத இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி செய்திகளை தெரிந்து கொள்ள மிஸ்டர் பப்ளிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நடிகர் நிவின் பாலி மீதான பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுல முக்கிய ஆதாரம் ஒன்று வெளியாகி இப்போ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. நடிகைகளுக்கு நடந்த பாலியல் அத்துமீறல்கள், பாலியல் துன்புறுத்தல்கள் தொடர்பா ஹேமா கமிட்டி தாக்கல் செஞ்ச அறிக்கையில பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி ஒட்டுமொத்த மலையாள திரை உலகையே அதிர்ச்சியில உரைய வச்சிருக்கு. அந்த மாநில பிரபல நடிகர்களான முகேஷ், ஜெயசூர்யா, சித்திக் அப்படின்னு அடுத்தடுத்து பல பிரபலங்கள் மேல பாலியல் குற்றச்சாட்டுகள் வெளியாகிட்டே இருக்குது. நிவின் பாலி மீதான பாலியல் குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த சூழல்ல பிரேமம் படம் மூலமா தென்னிந்தியா முழுவதுமே பிரபலமான நடிகர் நிவின் பாலி மேல அடையாளம் தெரியாத பெண் ஒருத்தங்க பாலியல் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இது நிவின் பாலி ரசிகர்களுக்கும் மலையாள திரை உலகுக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. அந்த குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவிச்ச நடிகர் நிவின் பாலி தான் குற்றமற்றவன் அப்படின்னும் அதை நிரூபிக்க எந்த எல்லைக்கும் செல்ல தயார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நிவின் பாலி மேல குற்றம் சாட்டியிருந்த பெண் கடந்த ஆண்டு டிசம்பர் 15 துபாயில தன்னை நிவின் பாலி பாலியல் வன்கொடுமை செஞ்சதா குற்றம் சாட்டியிருந்தாங்க. இதுல வெளியான முக்கிய ஆதாரம் என்னன்னா, அந்த பெண்ணோட குற்றச்சாட்டு போலி அப்படின்னு சொல்லும் வகையில நிவின் பாலி அதே தினத்துல கேரளாவோட கொச்சியில இருக்கிற பிரபல ஹோட்டல்ல தங்கியிருந்ததற்கான ரசீது வெளியிடப்பட்டிருக்கு. கொச்சியில இருக்கிற பிரபல ஹோட்டலான கிரவுண்ட் பிளாசா ஹோட்டல்ல கடந்த ஆண்டு டிசம்பர் 14 2:30 மணியிலிருந்து டிசம்பர் 15 மாலை 4:30 மணி வரைக்குமே தங்கியிருந்ததற்கான ரசீதை ஹோட்டல் நிர்வாகம் வெளியிட்டிருக்கு. மேலும் நடிகரும் இயக்குனருமான வினித் ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டப்பட்ட நேரத்துல நிவின் பாலி தன்னுடன் தான் ஹோட்டல்ல தங்கியிருந்ததாகவும் அவர் அப்போ வருஷங்களுக்கு சேஷம் அப்படின்ற படத்தோட படப்பிடிப்புல இருந்ததாகவும் சொல்லியிருக்காரு. அதனுடைய படப்பிடிப்பு கொச்சியில இருக்கிற எர்ணாகுளம் வணிக வளாகத்துல கடந்த ஆண்டு டிசம்பர் 15 மதியம் 3 மணி வரைக்குமே நடைபெற்றதா சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து பார்மா அப்படின்ற வெப் சீரிஸ்க்கான படப்பிடிப்பிலும் நிவின் பாலி பங்கேற்றதா தகவல் வெளியாகி இருக்குது. நிவின் பாலி மற்றும் 5 பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சதா குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. இது தொடர்பாக கேரள போலீசார் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. மலையாள திரை உலகையே அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிற இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் தொடர்பா மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது.